ஆமா. இந்த அண்ணியாலதான் வந்துட்டு தாவேகா தலைவர் எங்க அண்ணன் நம்ம விஜய் நம்ம விஜய் விஜய் நம்ம விஜய் உங்கள் விஜய் நீங்க வந்து எனக்கு சொல்லணும் உங்கள் விஜய்னு சொல்லுங்க. உங்கள் விஜய் நான் அது மாதிரி உங்கள் விஜய் புரியுதுங்களா? நம்ம விஜய்னு கிடையாது, உங்கள் விஜய். உங்கள் விஜய் ஓகே ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணி வந்துட்டு அண்ணன் ஒரு பக்கம் கோயில் கோயிலா போயிருந்தாரு, அண்ணி ஒரு பக்கம் கோயில் கோயிலா போயிட்டு ஜெயிச்சதுனாலதான் அண்ணன் வந்துட்டு யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன எப்படி பாக்குறது? ஒரு விஷயம், அதாவது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த பெண் தான் அரசாங்கத்தையே அமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து, அந்த காலத்துன்னு இல்லை, ஒரு மகாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொம்பளையால தான் நடந்தது. இவங்க மட்டும் அந்த துச்சாதன சேலையை உருவாம இருந்திருந்தானா பாரத போர் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி ராமாயணத்துல அந்த சீதையை தூக்காம இருந்தாங்கன்னா ராமாயணம் இருக்கா? கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பொம்பளை தூக்கி 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 தான், சாரி பொம்பளைன்னு அப்படி சொல்லிடக்கூடாது, பெண்களை ரொம்ப முக்கியம். ஐயோ ரொம்ப மரியாதை பேசுனதுக்கு மன்னிச்சுக்கிங்க. ஆமா பொம்பளைன்னு சொல்லிட்டேன், பொம்பளை கிடையாது பெண்கள். அப்படிதான் எங்க அண்ணன் பார்த்தாரு, உங்க மேல கேஸ் போட்டுருவாரு. ஆமா அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இது என்னன்னா நம்ம இந்தியன் இதிகாசம் தான் இல்ல, வேர்ல்டு இதிகாசத்திலேயே ஆமா அவங்க லேடிஸ் நினைக்கிறது தான் நடக்குது அப்படின்னு.